ரூபாய் 2 ரூபாய் இல்லைங்க, 2 லட்சம் கோடி. சிறு குறு தொழில் செய்யறவங்க, லேத் பண்ற வச்சிருக்கிறவங்க, பேங்குக்கு போனா கடன் கிடைக்காது, இன்னைக்கு முத்ரா கடன் திட்டம் மூலமாக பயன்படுகின்றார். நாகப்பட்டினம் இந்த ஒரு மாவட்டம் மட்டுமே முத்ரா கடன் திட்டம் மூலமாக 3879 கோடி ரூபாய் இந்த ஒரு மாவட்டத்திற்கு முத்ரா கடன் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் சத்தம் போடாம வேலை செய்யறாங்க, சத்தம் போடாம பணம் கொடுத்திருக்கோம். 2 லட்சம் கோடி ஒரு மாநிலத்துக்கு யோசிச்சுப்பாங்க. 2 லட்சம் கோடி ரூபாய். திமுக சாதனை என்னங்க? பால் விலை உயர்த்தியாச்சு, தயிர் விலை உயர்த்தியாச்சு, வெண்ணெய் விலை உயர்த்தியாச்சு, சொத்து வரி உயர்த்தியாச்சு, தண்ணீர் வரி உயர்த்தியாச்சு, மின்சார கட்டணம் உயர்த்தியாச்சு. உயர்த்தாத ஏதாச்சும் இருக்குதுங்களா ஐயா? எதுவுமே எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க. எப்படி சாதாரண மக்கள் நிம்மதியா இங்கே வாழ முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் நம்முடைய ஆட்சி 10 ஆண்டு காலம் நான் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கின்றேன். இன்னொரு பக்கம் 33 மாதமாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஐயா, விவசாய பெருமக்கள் இன்னைக்கு நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டுமே ஐயா விவசாய பெருமக்கள் நீங்க மோடி ஐயாவுடைய கௌரவ நிதி திட்டத்தில் பயன்படுறாங்க. உங்களுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் மோடி ஐயா அனுப்பி வைக்கிறாங்க. இதுவரை 15 தவணையில தவணைக்கு 2000 ரூபாய், அப்படின்னா 30,000 ரூபாய் விவசாய பெருமக்களுடைய வங்கி கணக்குக்கு அனுப்பி இருக்கின்றோம். நாகப்பட்டினம் மாவட்டம் மட்டுமே 53,252 விவசாயி, ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 53,252 விவசாயிகள் வங்கி கணக்குக்கு 30,000 வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 45 லட்சம் விவசாயி. இவன் 1000 ரூபாய் கொடுப்பாங்க, அதுக்கு இவன் போடுற அளப்பறை இருக்கு. சகோதரிக்கு 1000 ரூபாய் சத்தம் போடாம 45 லட்சம் விவசாயிகளுக்கு சத்தம் போடாம 30,000 ரூபாய்ங்கம்மா. நம்ம ஊர்ல மட்டுமே நாகப்பட்டினத்துல மட்டுமே 53,252. நேற்று துரைமுருகன் பையன் கதிரானன், அவர் வெள்ளூர் தொகுதியில வேட்பாளரா நிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? சகோதரிகள் என்னை கோச்சு கூடாது, தாய்மார்கள் தமிழ்நாட்டில் நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் மினுக்கு மினுக்குன்னு இருக்காங்களா? பழைய செருப்புல பத்திரமா வச்சுக்கங்க, திமுக காரங்க வர்றாங்க. தமிழ்நாட்டிலே நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்களாமா. கதிரானந்த் அவரே சொல்றாரு, ஏன் மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்கன்னா எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி போடுறாங்க. ஏன் ஃபேர் அண்ட் லவ்லி போடுறாங்கன்னா இவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்களாமா, அதனால ஃபேர் அண்ட் லவ்லி போடுறாங்க. தமிழ்நாட்டிலே இதுவரை அரசியல்ல நம்முடைய தாய்மார்களை சகோதரிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை போல் யாரும் கொச்சைப்படுத்தியதே கிடையாது. ஐயா, நம்ம சென்னை பக்கம் வந்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் வண்டி போங்க, இந்த லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கு. யாராவது அரசு பேருந்துல தப்பித்தவரை ஏறிட்டீங்கன்னா எப்ப இடிஞ்சு விழுன்னு தெரியாது. ஒருவேளை தைரியமா ஏறிட்டீங்கன்னா பெண்கள் குறிப்பாக உடனே பொன்முடி என்ன வந்து ஓசி 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 என்று பெண்களை சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லோருக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு வெறும் 30% தாய்மார்களுக்கு மட்டும் 1000 ரூபாய். அதுலயும் சொல்றாங்க மினுக்கு மினுக்கு இருக்காங்க, ஃபேர் அண்ட் லவ்லி போடுறாங்க. அன்னை கதிரானந்த பாக்குறது 5 லேயர் மேக்கப் போட்டு வந்து பேசுறாங்க. 5 லேயர் மேக்கப், இவ்வளவு மேக்கப் போட்டு வந்து நம்முடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுகின்றார். இதற்கெல்லாம் நீங்க பதில் மோடி ஐயாவை பாருங்க, ஒரு பெண்களை தன்னுடைய காலிலே விழுவதற்கு அனுமதிக்க மாட்டார். அது மோடி. மோடியோட காலில், மோடி ஐயா காலில் யாரும் விழக்கூடாதுங்க, விழவே கூடாது. அனைவரும் சமம் என்று நினைக்கக்கூடிய மனிதன். அது குறிப்பாக பெண்கள் மோடி ஐயா காலில் விழுந்தா ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஒரு தாய்மார்களுக்கு, மகளிர்களுக்கு, சகோதரிகளுக்கு மோடி ஐயா கொடுக்கக்கூடிய மரியாதையை பாருங்க. அப்பா பேர் இன்சியலை வச்சு அரசியல் இருக்கக்கூடிய கதிரானந்த் கொடுக்கக்கூடிய மரியாதையை பாருங்க. இப்படித்தான் பொன்முடி அண்ணன் பேசி பேசி ஜெயிலுக்கு போனாரு. இந்த தம்பி பேசி பேசி துரைமுருகன் அனுப்பிடுவாராட்டு. இப்படியேதான் தமிழக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் யாராவது ஜெயிலுக்கு போனா அண்ணாமலையின் எம்எல்ஏ குற்றம் சுமத்துவாங்க. இவங்களா தப்பு பண்ணிட்டு இவங்களா ஜெயிலுக்கு போவாங்க. கேட்டா பள்ளி எம்எல்ஏ போடுவாங்க. சகோதர சகோதரிகள், அடுத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை நீங்க யோசிச்சுப்பாங்க. ஐயா, நம்முடைய ஆட்சியில மோடி அவர்கள் மட்டுமில்லைங்க, நம்முடைய 75 அமைச்சர்களும் கூட யாராச்சும் ஒருத்தர் ஒரு குண்டூசியை திருடி விட்டார்கள் என்று குற்றம் சாட்ட முடியுங்களா? இல்ல மோடி ஐயா ஆபீஸ் போனாரு, அந்த குண்டூசி நல்லா இருந்தது, நைஸா எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டாரு, அத பேரனுக்கு கொடுக்க போறார், அப்படி கூட மோடி அவர்கள் மீது குற்றம் சுமத்த முடியாது. நேர்மையான ஆட்சியை 10 ஆண்டு காலமாக நாம் கொடுத்திருக்கின்றோம். நேர்மையான ஆட்சி, இந்திய ஜனநாயகம். இவங்களை பாரு, ஒரு மந்திரி போட்டி போட்டு திருடுறாங்க. நீ அதிகமா திருடுறியா, நான் அதிகமா திருடுறியா? இலாக்கா இல்லாத மந்திரி இத்தனை நாளா ஜெயில தண்டத்துக்கு 1,10,000 ரூபாய் சம்பளம் வாங்கி ஒருத்தர் புலால் சிறையில் இருக்கார்.
இன்னொரு மந்திரி இப்பதான் சுப்ரீம் கோர்ட்ல போய் கை காலில் விழுந்து இப்பதான் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறான். மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஸ்டே ஆர்டர் கொடுத்திருக்கிறான். அது டெம்பரரி ஸ்டே தாங்க. உச்ச நீதிமன்றத்திற்கு தெரியும் யார் தவறு செய்திருக்கின்றார்கள், யார் நல்லவர்கள் என்று. அதுவும் கூட வேகமா வெக்கேட் ஆகும் நம்பர். இதான் தமிழக அரசினுடைய பிரச்சனை. ஐயா 35 அமைச்சர்கள்ல 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இது அண்ணாமலை என்ன குற்றம் சுமத்தினார், ரமேஷ் அவர்கள் குற்றம் சுமத்தினார் இல்லைங்க. 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடக்குது. கொடுமை என்னன்னாங்க, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிற அவர் பேர் ரகுபதி, அவரு மேலேயே லஞ்ச ஒழிப்பு கேஸ் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அநியாயத்தெல்லாம் தமிழ்நாட்டை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தவிர இந்த அநியாயம் எங்கேயுமே நடக்காது. இப்படிப்பட்ட ஊழல்வாதிகளுடைய கூடாரமாக எங்க அங்கே ஒரு குண்டூசி கூட திருடாத மோடி அவர்களும் நம்முடைய 76 அமைச்சர்களும் கூட ஒரு பக்கம். சகோதர சகோதரி ஐயா, இன்னைக்கு அவங்க கேட்பாங்க, முதலமைச்சர் சொல்லுவார் துபாய்க்கு போவாரமா 1000 கோடி ரூபாய் வரும்பாரு, ஒன்னே இருக்காரு. ஜப்பானுக்கு போவாரமா பணம் வரும், ஒன்னே காணா. ஸ்பெயினுக்கு போவாரமா ஒன்னே காணா. கோட் சூட்டு மட்டும் ஜம்மு மாட்டிட்டு போவார். ஆனா இன்னைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் 2004 14 வரை நிறைய பேர் பணத்தை திருடிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க ஐயா. விஜய் மல்லையா பல பேர் ஓடிட்டாங்க ஐயா. இந்த 10 ஆண்டுகள்ல வராக்கடன் யாரெல்லாம் நாட்டை விட்டு ஓடினார்களோ அவர்களிடமிருந்து 1,20,000 கோடி வசூல் செய்திருக்கின்றோம். அது உங்களுடைய பணம். 1,20,000 கோடி வசூல் செய்யப்பட்டிருக்கு. ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அமைச்சரே சொல்றாரு, மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டாங்க. பாத்தீங்க, கேட்டு அண்ணன் பிடிஆர் அவர்கள் சொல்றாரு, அந்த டேப்ல சொல்றாரு, இந்த மகனும் மருமகனும் பாருப்பா 30,000 ரூபாய் கொள்ளையடிச்சிட்டாங்க. அவருதான் உண்மை சொல்ல பொறாமையில பேசுறாரு. 30,000 ரூபாய் அடிச்சிட்டான் பாரு, 30,000 கோடி. ஐயா அதோட கூட அவர் நிறுத்திக்கல, தாத்தாவோட கொள்ளையடிக்கிறானுங்க. தாத்தா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் மொத்தமாக இந்த ஊழல் குடும்பமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை 2024 தேர்தலில் அடியோடு நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் இங்கே வந்துவிட்டது. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சொல்றார், முதலமைச்சர் ஐயா சொல்றார், தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்கல. நீங்களா கேட்டீங்களா ஐயா? சொன்னாருங்களா? தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்கல ஐயா. தமிழ்நாட்டிற்கு மோடி ஐயா பணம் கொடுத்திருக்கிறாங்க, கோபாலபுரத்து குடும்பத்திற்கு கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை ஐயா. 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய், இதுவரைக்கும் 30,000 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. அது கணக்கு இல்லையாமா? ஏன்னா அது நேரடியா மோடி ஐயா கொடுத்துட்டாங்களாமா, அது கணக்கு இல்லையாமா? இன்னைக்கு பாருங்க ஐயா, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் யார் வச்சிருக்கிறீங்க, 300 ரூபாய் 200 ரூபாய் 400 ரூபாய் மானியம், அது கணக்கு இல்லையாமா? ஏன்னா நேரடியா வங்கி கணக்கு வந்தா கணக்கு இல்லையாமா? இவங்க கோபாலபுரத்துக்கு கொடுக்கணுமா, இவங்களுடைய பணத்தை தொட்டு பார்ப்பாங்களாமா? அப்படி வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வந்த கணக்கா? சகோதரர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எவ்வளவு கொடுத்திருக்கின்றோமோ அதை விட அதிகமாக மோடி ஐயா தமிழகத்தை கொடுத்திருக்கிறாங்க. இவர்கள் சொல்லுகின்ற கணக்கு பொய் கணக்கு. அதாவது நேரடியாக மத்திய அரசு மாநில அரசுக்கு அனுப்பக்கூடிய தொகையை மட்டும்தான் இவர்கள் கணக்கு எடுக்கிறார். ஆனா மோடி ஐயாவுடைய காலத்துல நேரடியா உங்களுக்கு கொடுக்கும்போது எதற்கு மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கணுங்க ஐயா? உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் வருது, வங்கி கணக்குக்கு வருது. நீங்க மத்திய அரசு கடன் வாங்குறீங்களா, வங்கி கணக்கு. மானியம் வாங்குறீங்களா, வங்கி கணக்கு. விவசாயிகளுக்கு 6,000 வங்கி கணக்கு. அப்படி இருக்கும் பொழுது கோபாலபுரத்து குடும்பம் மூலமாகத்தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் மோடிக்கு இல்லை. அதனால யாரு கேட்டாலும் கூட தைரியமாக சொல்லுங்கள், மோடியை அந்த 10 ஆண்டுகள்ல 10,76,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறாங்க ஐயா. 10,76,000 கோடி. அடுத்து நம்ம மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த பிஜேபி இருக்கு பாருங்க, இது வடக்கு கட்சியா? என் கலரை பாருங்க, ஏன்னா வடக்குல இருந்து வந்த மாதிரியா இருக்கு. வடக்கு கட்சியா இப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. அப்பனா இங்க இருக்கக்கூடிய பிஜேபி தொண்டங்க எல்லாரும் ஹிந்தி மட்டும் தான் பேசுவாங்க, நீங்களா தமிழ் பேச மாட்டீங்க. சகோதர சகோதரி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், இது தமிழர்களுக்கான, தமிழர்கள் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நாகப்பட்டினத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த கட்சி தலைவர்கள் யாரு வேணாலும் வரலாம். ஜனா கிருஷ்ணமூர்த்தியை தமிழர் ஒரு காலத்தில் இருப்பாரு, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நட்டாஜி இருப்பாரு, ஒரு காலத்துல அமித்ஷாஜி இருப்பாரு, நாளைக்கே வரதராஜன் கூட இளைஞ தலைவரா வரலாம். யாருக்கு தெரியும்? நம்ம கட்சியை பொறுத்தவரை என்ன வேணாலும் நடக்கும். நல்லவர்கள் யார் வேலை செய்கிறாலும் அப்படியே தூக்கி உட்கார வச்சிருவோம். இப்படியே வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இது வடக்குல இருந்து வந்துட்டாங்களாமா, அதனால தமிழ்நாட்டுக்காரங்க ஓட்டு போடலாம். என்ன பொய்! அதையெல்லாம் இந்த 2024 நீங்கள் அடித்து உடைத்து துவைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்கே உட்கார வைக்க வேண்டுமோ அங்கே நீங்கள் உட்கார வைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றேன். சகோதரர் மோடி ஐயா பாருங்க, பாதி நேரம் தமிழ்நாட்டில் தான் இருக்கார், இங்கேயே சுத்திட்டு இருக்கார்.
வடக்கு பக்கம் போனா நண்பர்கள் சொல்றாங்க, என்னையா மேஜிக் பண்ணேன், மோடிஜி அங்கேயே தமிழ்நாட்டிலே கொண்டு உட்கார வச்சிருக்கேன், எங்க மாநிலத்துல வரமாட்டாங்க. நான் அவர்களுக்கு சொல்கின்றேன், மோடி ஐயாவுக்கு தமிழ்நாட்டு மக்களை புரிக்குது, அதனால வர்றாங்க, எப்படி நான் தடுக்க முடியும்? நம்முடைய தமிழ் மொழியும் கலாச்சாரமும் அவளுக்கு பிடித்திருக்கிறதுனால அடிக்கடி வர்றாங்க. கோயம்புத்தூர் வர்றாங்க, கன்னியாகுமரி வர்றாங்க, தூத்துக்குடி வர்றாங்க, திருநெல்வேலி வர்றாங்க, மறுபடியும் வர்றாங்க. இந்த மாசம் ஆரம்பத்துல மறுபடியும் 4 நாள் வர்றாங்க. இத்தனை முறை எதற்கு வருகின்றார்கள் என்றால் உங்களை பிடிக்கும், மக்களை பார்க்க பிடிக்கிறது, இந்த மொழி பேச வேண்டும் என்று நினைக்கின்றார். இப்படிப்பட்ட கலாச்சாரம் இருக்கக்கூடிய, தொன்மையான கலாச்சாரம் இருக்கக்கூடிய அந்த நாட்டிலே நானும் வாழுகின்றேன் என்று மோடி அவர் நினைக்கிறார். இப்ப ஸ்டாலின் ஐயா கும்முடி பூண்டியை தாண்டிட்டா இவரை யாரும் தெரியுமாங்க மக்களுக்கு? நீங்க சொல்லுங்க. கும்முடி பூண்டியை தாண்டினா ஸ்டாலின் ஐயாவுக்கு 4 பேர் வந்து கை கொடுத்துட்டா நான் அரசியல் விட்டு போயிடுறேன். கும்முடி பூண்டிக்குள்ளேயே 30 வருஷமா ஓட்டி ஓட்டி தமிழ்நாட்டை பின்னோக்கி சென்றிருக்கின்றார். இந்த குழந்தைகள் எல்லாம் 3வது மொழி படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஐயா 3வது மொழி என்ன பிடிச்சதோ படிங்க. உங்களுக்கு தெலுங்கு பிடிக்குதா தெலுங்கு படிங்க, மலையாளம் படிங்க, கன்னடம் படிங்க, ஹிந்தி படிங்க. ஆனா 3வது மொழி படிங்கன்னு தான் நாம சொல்லணும். ஆனா திமுக காரங்க நடத்தக்கூடிய பள்ளியில ஹிந்தி இருக்கு, ஆனா நாம ஹிந்தி படிக்கக்கூடாது. திமுக காரங்க நடத்தக்கூடிய பள்ளியில 3வது மொழி இருக்கு, ஆனா நாம் அதை படிக்கணும். எனக்கு துரைமுருகன் சொல்றாரு, யோ பார்லிமெண்ட்ல போனா ஆங்கிலமோ ஹிந்தியோ தெரிஞ்சா தாயா புரியும், இல்லாட்டி விட்டத்தை பார்த்துட்டு சட்டத்தை பார்த்துட்டு வெளியே வரணும் துரைமுருகன் அவர்கள் சொல்லிக்கிறார். அதனால் சகோதர சகோதரிகளை நாம் முன்னோக்கி செல்லக்கூடிய அரசியலை கையில் எடுத்திருக்கின்றனால் இளைஞர்கள் நீங்க வாழ்க்கையில கனவுல கூட திமுகவுக்கு, திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டக்கூடாது. கம்யூனிஸ்ட் கோயம்புத்தூர்ல நான் போட்டியிடுகிறேன் என்று தெரிஞ்சு ஒரு கம்யூனிஸ்ட் எஸ்கேப், 20 வருஷமா போட்டி போட்ட ஒரு கம்யூனிஸ்ட் எஸ்கேப், நான் எலெக்ஷன்ல நிக்கல, என்னை விட்டுருங்க. அடுத்த முறை நீங்க நாகப்பட்டினத்துல இந்த முறை கம்யூனிஸ்ட் நீங்கள் தோக்கடிக்கிறீங்க, அடுத்த முறை போட்டி போடுவதற்கே விடக்கூடாது. போட்டி போடுவதற்கே இங்க கம்யூனிஸ்ட் கட்சி வரக்கூடாது. வளர்ச்சியை பேசாத எந்த ஒரு அரசியல் கட்சியும் நமக்கு தேவையில்லை. அது தேவையில்லாத ஒரு ஆணின்னு சொல்லுவாங்க. அது போலதான் இன்னைக்கு நாகப்பட்டினத்திற்கு தேவையில்லாத ஒரு ஆணியாக நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. அதனால் சகோதர சகோதரி, உங்களுடைய பெருவாரியான வாக்கு வெற்றி பெறக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் 400லே ஒருவராக இருக்கக்கூடும். நாகப்பட்டினத்திலே அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடியவர், வளர்ச்சி 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 என்கின்ற மொழியை பேசக்கூடியவர், மோடி ஐயாவுடைய கண்ணாக இருக்கக்கூடியவர், மோடி ஐயா சொல்வதையெல்லாம் நாகப்பட்டினத்திலே செய்யக்கூடியவர் அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறது. நேற்று பாருங்க ஐயா, சென்னையில போய் பேசிட்டு வந்தாங்க ஐயா. இந்த பத்திரிகை நண்பர் சும்மா இல்லாம ஒரு கேள்வி கேட்டாங்க. சும்மாவே இருக்கிறதுல பத்திரிகை அண்ணே, இந்த சட்டம் ஒழுங்கை பத்தி என்னன்னே சொல்றீங்க? நான் சொன்னேன், எங்கேயா சட்டம் இருக்கு, எங்கேயா ஒழுங்கு இருக்கு, ரெண்டையும் வேணாம், தமிழ்நாட்டில் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு பத்திரிகை நண்பர் என்ன பண்றாங்க, அதை தூக்கிட்டு போய் சேகர் பாபா கிட்ட கேட்கிறார், அண்ணா இந்த அண்ணாமலை என்ன சென்னைக்கு வந்தாரு, சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு. சேகர் பாபு சொல்றாரு, அவர் முதலமைச்சர் சொன்னனால ஒரு ஒழுக்கமா இருக்காரம்மா, இல்லாட்டி நான் ரோட்லயே நடக்க முடியாதாம். நான் சேகர் பாபு மாதிரி பெரிய பெரிய ரவுடி எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ரவுடியா இருந்து அப்படியே நீ கட்சி சட்டை வேட்டியை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து அமைச்சர், இந்த மாதிரி பெரிய பெரிய ரவுடி எல்லாம் பார்த்துட்டாங்க அரசியலுக்கு வந்திருக்கு. ஆனா அண்ணன் சேகர் பாபு அவர்களை இது கூட ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இங்கெல்லாம் அரசியலுக்கு அதற்காக வரவில்லை, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கின்றோம். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக. என் பையன் நல்லது செய்யறதுக்கே இப்படி பேச வேண்டியது. அமைதியா யாருகிட்டே பேசாம இருந்தோம். ஒரு ரவுடி பையனாக பார்த்து பார்த்துதான் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் சகோதரி சகோதரி. அதனால உங்களுக்கு அன்பார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன், பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு, குறிப்பாக நம்முடைய சகோதரிகளுக்கு, ஐயா நம்மளை பற்றி ஆபாசமா பேசுறோம், நமக்கு வேண்டாம், ஓட்டே போடக்கூடாது. இப்ப என்னை மிரட்டி பாக்குறாங்க, மிரட்டினா அப்படியே பயந்து போய் நான் பிரச்சாரம் பண்ணாம வீட்டுல இருந்து போனோம். தமிழகத்திலே யாரெல்லாம் 3வது கட்சியாக எழுந்து வந்தார்களோ எல்லாத்தையும் மிரட்டி அடக்கிட்டாங்க. நீ மாதிரி 3வது கட்சிக்கு எதெல்லாம் ஓட்டு போட்டீங்களோ மிரட்டி மிரட்டி அந்த கட்சி அடைக்கவே. ஆனால் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சியாக தமிழகத்திலே வளர்த்தா போதுமையா. 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெல்லத்தான் போகின்றோம். நாகப்பட்டினத்திற்கு ஒரு விடிவெள்ளியாக, ஒரு விமோசனமாக இத்தனை ஆண்டும் கழித்து சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு நாகப்பட்டினத்தை மறந்தாச்சுங்க ஐயா ஆட்சியாளர். மோடி ஐயா வந்த பிறகுதான் நாகப்பட்டினத்தை பார்த்து வேதாரண்யத்திற்கு வந்து பொதுக்கூட்டத்தை போட்டுட்டு போயிருக்காங்க. அதனால் நீங்கள் சரித்திர தவறு செய்யக்கூடாது ஐயா. நீங்கள் நிச்சயமாக அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு கடைசியா ஐயா நாங்க ஒரு வீடியோ போட்டோம். ஒரு 10 பேர் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. அந்த வீட்டுல பொண்ணு இருக்கிறாங்க, பொண்ணு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, பொண்ணுக்கு முறமாம இருக்கிறாரு, பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை இருக்கிறாங்க, பொண்ணோட அப்பா இருக்கிறாங்க. பொண்ணோட அப்பா கேட்கறாங்க, 10 பேர் வந்திருக்கிறீங்க, வெக்கமா இல்லையா, யார் யா மாப்பிள்ளைன்னு சொல்லு.
உடனே எல்லாம் பாக்குறாங்க, என்ன 10 பேர் வந்திருக்கிறோம், மாப்பிள்ளை யாருன்னு பொண்ணோட அப்பா கேட்கிறாங்க. உடனே ராகுல் காந்தி அங்க உட்கார்ந்துருக்காரு. அவர் சொல்றாரு, எங்க மாப்பிள்ளை யாருன்னு முடிவு பண்ணல, முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு, எங்க புதுசா வந்திருக்கேன், நான் மாப்பிள்ளையா இருக்கலாமா, இப்பதான் அரசியல் வந்து போடுங்க. லல்லு பிரசாத் யாதவனுடைய பையன் கேட்கிறார், நான் மாப்பிள்ளையா இருக்கட்டுங்களா. லல்லு சொல்றாரு, எப்பவா இருந்தாலும் நான் தான் மாப்பிள்ளை, நீ சும்மா இரு. ஐயா, இன்னைக்கு இந்திய கூட்டணி பாத்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை பொண்ணு கணக்காத்தான் இருக்கிறாங்க. பிரதம மந்திரி வேட்பாளரே அவங்க இல்ல. பிரதம மந்திரி வேட்பாளர் இருக்கிறாங்களா ஐயா? அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா, நான் மாப்பிள்ளையா இருக்கட்டுமா, நீ தமிழ்நாட்டில் இருந்ததே போது சாமி, அமைதியா இருக்கு. சகோதர சகோதரிகளே, நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டும்தான் பிரதம மந்திரி வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார். கண்ணு கெட்டிய தூரம் வரை யாரும் அவருக்கு போட்டியாக இல்லை. ஆனால் அன்பு சகோதரர்கள், நாகப்பட்டினத்துல அண்ணன் எஸ்ஜிஎம் ரமேஷ் அவர்களுக்கு தாமரை சின்னத்துல நீங்கள் வாக்களித்து தாமரை சின்னத்துல வாக்களித்து இவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு ரமேஷ் அண்ணன், நாங்க எல்லா கட்சிக்கும் தத்து கொடுத்துட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தத்து கொடுத்துட்டோம், அமமுக கட்சிக்கு தத்து கொடுத்து விட்டோம், தமிழ் மாநில காங்கிரஸ் தத்து கொடுத்து விட்டோம், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தத்து கொடுத்துட்டோம், ஐஜேகே தத்து கொடுத்துட்டோம் ஐயா, புதிய நீதி கட்சிக்கு தத்து கொடுத்துட்டோம். எல்லா கட்சிகள் இங்க இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் அண்ணனை நாங்கள் தத்து கொடுத்திருக்கின்றோம். இவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இதிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் இல்லைங்க ஐயா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்திலே நிற்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இங்க இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் இவருக்காக கடுமையாக அடுத்த 20 நாள் வேலை செய்யுங்க. அப்பதான் 5 வருஷம் இவரை பிடிச்சு நாம வேலை வாங்க முடியும், உரிமையாக நம்மால் கேட்க முடியும். 5 வருஷம் இங்கே தங்கி எங்களுக்காக பணி செய்யுங்கள் உரிமையாக கேட்க முடியும். அதற்காக நீங்கள் அண்ணனை வெற்றி பெற செய்ய வேண்டும், தாமரையை இங்கே மலர செய்ய வேண்டும். மோடி அவர்களுடைய 400 எம்பிக்கள் அண்ணனும் ஒருவராக இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி நாகை பாராளுமன்றத்தினுடைய வெற்றி